வணக்கம். இந்த வீடியோ கிளிக் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நந்து சாய் போட்டிக்ல வந்து ரீசென்ட்டா வந்து நான் ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சாரியோட ரிவ்யூ அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ வந்து நான் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அதில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து அவங்க காப்பிரைட் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து அவங்கக்கிட்ட சாரீ வாங்கியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, இது செகண்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை பார்த்து காப்பிரைட் வந்து நமக்கு வரதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவும் சஃபர் ஆகும், சேம் டைம் வந்து நம்ம சேனலும் வந்து சஃபர் ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு நான் நியூவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா வெப்சைட்டே போய் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த கூகுளில் போய்ட்டு நந்து சாய் போட்டிக்குன்னு வந்து சர்ச் பண்ணிங்கனாலே உங்களோட வெப்சைட் வந்து டேரெக்டாக போயிடுது. ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு வந்து நீங்கள் எல்லா வெப்சைட்லையும் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி உங்ககிட்ட சாரீ வாங்கியிருக்கேன். ஸோ வந்து நான் வாங்கும்போது எனக்கு 3 டேஸ்லேயே வந்து அது டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து அதே தாட்டில் தான் வந்து இந்த வாட்டி வந்து ஆர்டர் ப்ளேஸ் அதே தாட்டில் தான் இந்த வாட்டி நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நமக்கு 3 டேஸில் வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து இருந்தேன். ஸோ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ வரல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன். எனக்கு வந்து 3 டேஸ் ஆகுது, இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்ற மாதிரி என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணி நான் கேட்டிருந்தேன். அவங்க அதுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ தான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வெரிஃபைக்காக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னாங்க போல். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி 3 டேஸ்க்கு மேலே ஆச்சு. இன்னும் வந்து எனக்கு வரல, ட்ராக்கிங் எதுவும் எனக்கு சரியாக தெரியல. ஸோ எனக்கு சொல்லுங்கள் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். பட் வந்து அதுக்கு அவங்க ரிப்ளைவே பண்ணலை. ஸோ அந்த டே வந்து நான் விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம், அவங்க பிஸியாக இருப்பாங்க போல் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து மெசேஜ் பண்ணுறேன், அப்பயும் ரிப்ளை கிடையாது. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 10 டேஸ் நான் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். பட் எனக்கு வந்து ரிப்ளைவே கிடையாது. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் பிளாக் பண்ணிட்டாங்க. பட் நான் அதை கவனிக்காமே ஒரு 2-3 மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணேன் இவங்க நம்ம பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் இருந்தாலுமே எனக்கு இன்னொரு தாட்டும் இருந்தது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இவங்ககிட்ட சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அந்த சாரீ நமக்கு வந்து கைக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ரிவ்யூ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து பார்த்தேன் யூடியூப்பில் போய்ட்டு. ஒரு 2-3 பேர் வந்து போட்டிருந்தாங்க ரிவ்யூஸை. அதில் ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து சாரீ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமாக நான் வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. நான் வந்து எனக்கு ரிட்டன் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, எனக்கு ரிட்டன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ் வந்து பார்த்தேன். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து சாரீ ஆர்டர் பண்ணி 1 மந்த் ஆகுது, இன்னுமே எனக்கு சாரீ ரிசீவ் ஆகலை, எனக்கு வந்து 2000 வந்து லாஸ் ஆகிடுச்சு, நான் 1000 ஏமாந்துட்டேன், எனக்கு வந்து 2 மந்த் ஆகுது, இன்னுமே சாரீ ரிசீவ் ஆகலை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஓ ஏமாந்துட்டோமோ, நமக்கு பைசாவும் போச்சு, நம்மளோட சாரியும் வராது போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து வெப்சைட்டில் வந்து ரீசெண்டாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த சிஸ்டர். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து நான் மெசேஜ் பண்ண உடனே எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. நான் இந்த மாதிரி இவங்க போட்டிக்லேருந்து சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், 10 டேஸ் ஆகிடுச்சு, இன்னும் ரிசீவ் ஆகலை, பேமெண்ட் வந்து வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நான் பேமெண்ட் பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு அவங்களுக்கு சென்ட் பண்ணி நான் வந்து பேமெண்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்காக கூட பண்ணுறாங்க. ஸோ இது அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து சாரீ வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது அவங்க தானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி, நீங்கள் இதுக்கு தான் வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவங்களும் வந்து ஆமாம் நான் இதுக்கு தான் சிஸ்டர் சென்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 3 to 4 டேஸ்லேயே ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 3 to 4 டேஸ்லேயே ரிசீவ் ஆகிருக்கு. நமக்கு 10 டேஸ் ஆகிடுச்சு, இன்னும் ரிசீவ் ஆகலை. ஸோ நமக்கு வராது போல், அவ்வளோதான், நம்ம காசும் போச்சு, நம்ம சாரியும் போச்சு, நமக்கு பெரிய நாமம் தான் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எதுக்கும் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஒரு மெசேஜ் வந்து அவங்களுக்கு போட்டிருந்தேன். நான் வந்து பேமெண்ட் பண்ணியிருந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி, இந்த மாதிரி 10 டேஸ் ஆகுது சிஸ்டர், இன்னும் எனக்கு ரிசீவ் ஆகலை, செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன்.
பட் அதுக்குமே வந்து ரிப்ளைவே வரல. எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நமக்கு சாரி வரப்போறதில்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ஆயிடுச்சு. பட் ஒரு 2 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாரி வந்து வீட்டுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அது ரிசீவ் ஆனோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நம்ம ஏமாறல, நம்மளோட காசுக்கு வந்து நமக்கு சாரி வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் எனக்கு ஒரே ஒரு தாட் இருந்துச்சு, அவங்க ஏன் ரிப்ளை பண்ண மாட்றாங்க, ஏன் பிளாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து நிறைய சாரீஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய சாரீஸ் போட்டிக்ஸோட சாரீஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து நான் சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு பிடிக்கல, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை, என்னை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாரீ வந்து நமக்கு டிஃபெக்டிவாக இருக்குது, ஏதாவது கிழிஞ்சிருக்கு, அந்த மாதிரினா வந்து நமக்கு வந்து மாற்றி தருவாங்க. இந்த மாதிரி கலர் சரியில்லை, எனக்கு வந்து குவாலிட்டி சரியில்லை, கலர் டிம்மாக இருக்குது அப்படின்லாம் வந்து மாற்றி தரத்துக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து நான் அதை பெருசாக எடுத்துக்கல. எந்த போட்டிக்குமே இப்போ அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால நான் பெருசாக எடுத்துக்கல. பட் எனக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த சாரீ வருதுன்னும் போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. என்னது ஒரு சாரீ வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு 10 டேஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் சாரீ வந்து வந்துட்ட பிறகு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஏமாறல, நம்ம காசுக்கு சாரீ வந்துடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து சாரீ அப்புறம் பேக்கேஜிங் பற்றி பார்த்துடலாம். ஸோ சாரியோட பேக்கேஜிங் வந்து ஒரு ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வாங்கும்போது சாரியோட பேக்கேஜிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு அட்டை பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க, அவங்களோட பிக்சர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது பேக்கேஜிங் வந்து அவ்வளோ ஒன்றும் நீட்டாக இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சாரியுமே வந்து கொஞ்சம் மடங்கி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பேக்கேஜிங் வைஸ் வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப வந்து நீட்டான பேக்கேஜிங்லாம் கிடையாது. ஸோ சாரியோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட நான் உண்மையிலே வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது குவாலிட்டி. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரியோட குவாலிட்டி. நல்லா வெயிட்டாக இருந்தது, நல்லா திக்காக இருந்தது. சொல்லப்போனால் இந்த சாரியோட பார்டர் வந்து இன்னுமே நல்லா திக்காக இருந்தது. கலர் வந்து நான் வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெப்சைட்டில் வந்து ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பிக்சரில் என்ன கலர் இருந்ததோ அதே கலர் தான் வந்து எனக்கு வந்து ரிசீவாக இருந்தது. அந்த கலரில் வந்து டிம்மாக இருக்கிறதோ ரொம்ப டார்க்காக இருக்கிறதோ எதுவுமே இல்லை, அப்படியே வந்து எனக்கு ரிசீவாக இருந்தது. அப்புறம் இந்த சாரியில் வந்து ஒரு ஷைன், ஒரு மாதிரி கிளிட்டரியாக நல்லா ஷைனிங்காக இருந்தது, அதுவுமே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து இந்த சாரியில் பிடிச்சது வந்து அந்த பார்டர் தான். பார்டர் வந்து நல்லா வந்து திக்காக ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நல்லா வந்து உங்களுக்கு நடக்கும்போது வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கும், நீங்கள் ஃபால்ஸ்லாம் வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, நல்லா வந்து திக்காகவே இருந்தது. ஸோ சாரியோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. உண்மையாக வந்து நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, உங்ககிட்ட இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. ஸோ குவாலிட்டி வைஸ் மட்டும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து இன்னொரு சாரீ பார்த்துட்டு தான் வந்து அவங்க யூடியூப் சேனலில் பார்த்துட்டு போய் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன். அந்த சாரீ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வெப்சைட் போய்ட்டு வேறு எதனா சாரீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அவ்வளோ வந்து எனக்கும் பிடிச்ச மாதிரி சாரீஸ் கிடையாது. இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிலாம் வாங்கலை. ஸோ இதை வந்து நான் ஆல்ட்ரு பண்ணி வேறு ஒன்று ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும், ஏன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோடு இருக்கும் இல்லையா, அவங்க யூடியூப் சேனல்லேயே வந்து அவங்க வீடியோவுக்கு கீழே வந்து ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, அந்த சாரியோட கோடு. அந்த சாரியோட கோடை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சாரீ இருக்குது. பட் நீங்கள் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாரீ வந்து வியூ ஆகாது. நீங்கள் அந்த மாதிரி வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சாரீ வந்து வியூ ஆகும். ஸோ எல்லாமே ஓகே தான். பட் அந்த டெலிவரி டேட் வந்து ஒரு 10 டேஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெசேஜ் பண்ண ஒரு ப்ராப்பரான ரிப்ளை இல்லை அப்படின்றதும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. அதே மாதிரி சாரீ வரல அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணுறோம். சும்மா ஒன்றே அவங்களுக்கு யாரும் மெசேஜ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம காசு கொடுத்து நமக்கு இன்னும் சாரீ ரிசீவ் ஆகலை அப்படின்றது தான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நம்ம சொல்கிறோம். பட் அதுக்கு கூட ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னும் போது அது கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது கூட பரவாயில்ல, நம்மளை பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இன்னும் இரிட்டேட்டிங் ஆகுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாடா.